தங்கத்தோட விலை 13,000 பிரேக் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 12,800 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ எல்லாரோட கேள்வியும் தங்கம் நெக்ஸ்ட் எங்கே போவோம், கிட்டத்தட்ட 10,000 வந்துருமா சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு கோல்டு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் கரண்ட்லி கோல்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் 3,988 ஆல்மோஸ்ட் $4,000 கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம், லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்துருந்தோம். அது என்னன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் சர்ஜ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல இருந்துச்சு. ஏன்னா போன வாட்டி 61.8% இது ரீட்ரேஸ்மெண்ட். ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ஸ்பைக் இருந்ததுன்னா 4,200 300 அதுக்கப்புறம் 400 போகலாம். இல்லை 4,100 சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா 4,000 and 3,900ன்ற மாதிரி நம்ம சப்போர்ட்ஸ் லெவலையும் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, மார்க்கெட் அங்கேருந்து கிட்டத்தட்ட 4,220 ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே ஒரு சர்ஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதனால் சஸ்டெயின் பண்ண முடியல. மார்க்கெட் மறுபடியும் கீழே வர ஆரம்பிச்சு ஃபைனலி 4,100 அந்த 4,000 லெவலையும் என்னாச்சு, மார்க்கெட் பிரேக் ஆகிட்டு இப்போ ஃபைனலி இட் ஹாஸ் கான் இன்டு அ சைட்வேஸ் மார்க்கெட். இப்போ மார்க்கெட் கிளியர் சைட்வேஸில் போயிடுச்சு. இன்னும் லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் வந்து கிளியராக சைட்வேஸில் இருக்குது, தெரியுதுங்களா? ப்ளஸ் இது எப்படி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னா, இது வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும், இது வந்து சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணும். ஸோ இது மார்க்கெட் இப்போ பிரேக் அவுட்டுக்காக வெயிட்டிங். ஏதோ ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இம்பேக்ட் வரணுன்றதுக்காக இப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இது வந்து 4,020 ரெசிஸ்டன்ஸும் கீழே சப்போர்ட் வந்து 3,960. ஸோ ஒரு 60 பாயிண்ட்டு கேப்பில் வந்து மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வெயிட்டிங்கான டைம், மார்க்கெட் வெயிட் பண்ணுவோம் பிரேக் அவுட் எந்த சைடு ஆகுது. இப்போ ஒன்ஸ் 3,960 பிரேக் ஆகிடுச்சுன்னா லாங் டேர்ம் வியூ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது 2 வியூ பாயிண்ட்டும் இருக்குது. ஒன்று ஷார்ட் டேர்முக்கு, இன்னொன்று லாங் டேர்ம். லாஸ்ட் வீடியோவில் நான் ஷார்ட் டேர்முக்கு சொல்லியிருந்தேன் 4,100 பிரேக் ஆச்சுன்னா 3,900 வரைக்கும் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி 4,100ல பிரேக் ஆக முடியல, சஸ்டெயின் ஆச்சுன்னா 4,200 300 வரைக்கும் மார்க்கெட் சர்ஜ் ஆகலாம். ஏன்னா ஒரு சடன் ஸ்பைக் பிகாஸ் ஆஃப் US அண்ட் ஈரான் டீல்னால ஒரு ஸ்பைக் இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஒரு மார்க்கெட் 100% ஸ்பைக் ஆகிட்டு திருப்பி கீழே வந்துச்சு. இப்போ என்னன்னா, இப்போ கீழே வந்துட்டு கரெக்டான ஒரு செட்டப்ல வந்து மார்க்கெட் எண்டில் நின்றுட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி 3,960 இங்கே வந்து சப்போர்ட்ல நிற்குது. ஸோ இது இப்போ பிரேக் ஆக முடியல. இதுதான் முக்கியமான பாயிண்ட். 3,960 பிரேக் ஆக முடியல. மார்க்கெட் லெட்ஸ் சே இட் broke above 4,000. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே 4,020ன்னு வச்சுக்கோங்க. 4,000 காட்டிலும் 4,020 இப்போதைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஏன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்ச் வந்து அரௌண்ட் 4,020லேருந்து 4,040 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுச்சு. ஸோ இப்போ இந்த சப்போர்ட் என்ன ஆகிடும்னா, இங்கே போய் மார்க்கெட் ஹிட் ஆகும்போது இது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ அப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்ஸ் அது பிரேக் ஆகிடுச்சுன்னா அகெயின் we are going to see மார்க்கெட் 4,100 to 4,120 இல்லை 100 வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4,300. ஸோ நெக்ஸ்ட் சர்ஜ் எங்கே இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 4,122, அடுத்தது 4,300. ஸோ முதல்ல இதை பிரேக் ஆகணும். 4,020யும் 4,040யும் மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் டக்குன்னு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம போன வாட்டியே பார்த்துருந்தோம், மார்க்கெட் அந்த சப்போர்ட் லெவல் வந்து ஹிட் பண்ண உடனே ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பையிங் வந்த உடனே என்ன ஆச்சு, 4,000லேருந்து லாஸ்ட் டைம் பார்த்தவங்களுக்கு தெரியும், போன ஸ்விங்கில் 4,000லேருந்து 4,300 வரைக்கும் ஸ்ட்ரக்குன்னு ஒரு 2 நாள்லேயே உங்களுக்கு மார்க்கெட் சர்ஜ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி தான் இன்ஸ்டிடியூஷனல் புல் உள்ளே வந்த உடனே இமீடியட்லி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி மார்க்கெட் வந்து ஜம்ப் ஆகும். ஸோ இப்போ வந்து டெசிஷன் மேக்கிங், இதை தான் நம்ம வந்து டெசிஷன் மேக்கிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த இடத்துல பையர்ஸ் செல்லர்ஸ் ஈக்குவலாக பண்ணிகிட்டே வராங்க, ட்ரேட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வெயிட் ஃபார் தி பிரேக் அவுட். இன்கேஸ் நமக்கு 3,960 பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் சப்போர்ட் 3,900. அண்ட் லாங் டேர்ம் வியூவில் லோவர் சைடில் எப்படி இருக்குன்றது நான் காமிச்சிடுறேன். ஒருவேளை மார்க்கெட் வந்து 3,900 பிரேக் ஆகுது, லாங்கர் வியூவில் இன்னும் டவுன் ட்ரெண்ட்லேயே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, திருப்பி ட்ரெண்டு சேஞ்ச் ஆக முடியல அப்படின்ற பட்சத்தில் இது எங்கே போய் ஸ்டாப் ஆகும்னா, ஸோ எக்ஸாக்ட்லி ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். தட் இஸ் 3,450 to $3,500. ஸோ 3,450 to $3,500. ஸோ $3,500 நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வரும்னா கிட்டத்தட்ட ஒரு 10,500 11,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கோல்டோட பர் கிராம். ஒரு கிராமோட விலை ஒரு வேளை மார்க்கெட் 3,900 உடைச்சா அடுத்தடுத்த சப்போர்ட் வரும். அந்த சப்போர்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு வந்துச்சுன்னா ஃபைனல் மேஜர் சப்போர்ட், இதுக்கு அடுத்தது மேஜர் சப்போர்ட்னு எங்கே இருக்குன்னா 10,500லேருந்து 11,000 ரேஞ்சில் இருக்குது. ஸோ அப்போ கீழே வந்துச்சுன்னா நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஃபார் கோல்ட் பையர்ஸ்.
இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். கீழே வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். நான் நிறைய வீடியோஸில் திரும்ப வலியுறுத்துறது என்ன, சிட்டு மாதிரி போடுங்க. கோல்டு கீழே வரும்போது தான் சிட்டு போடணும், மேலே ஏறும்போது போடக்கூடாது. ஏன்னா ட்ரெண்டிங்கில் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது சிட்டு வந்து யூஸ் இல்லை. ஏன்னா ஏற வாங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது கீழே இறங்கும்போது ஆவரேஜ் பண்ணிகிட்டே வரும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக நம்ம விற்கும் போது நல்ல ப்ராஃபிட்டபிள் ஒரு அசெட்டாக நம்மக்கிட்ட கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நல்ல ஒரு டைமாக பார்த்து இதில் ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணுங்க. பட் இருந்தாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்க. இப்போதைக்கு கோல்டு சப்போர்ட்டில் 1 hour சார்ட்டில் ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் எங்கே போன்றது டிசைட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 3900, அதை பிரேக் ஆகி நெக்ஸ்ட் சப்போர்ட் வச்சா மேஜர் சப்போர்ட் 3450 to 3500. இல்லை மார்க்கெட் 4000, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 4020 40 இந்த ரேஞ்சை பிரேக் ஆச்சுன்னா அடுத்தது 4100 ரெசிஸ்டன்ஸ் 1, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக 4300 will be your resistance 2. ஸோ இதுதான் கோல்டுக்கான நிலவரம். வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் இப்போதைக்கு கரண்ட் சினாரியில் இதுதான் கோல்டு இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்க லெவல். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னும் ஒரு 1 or 2 days பிரேக் அவுட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் we are traders viewers, we teach people. ஸோ கம்மிங் 28th நான் திரும்பியும் சொல்கிறேன், கம்மிங் 28th நம்ம வந்து ஒரு நியூ ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுனாலும் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட 5 பிரான்ச் இருந்தாலும் நிறைய பேரால் வர முடியாது. ஸோ கிளாஸுக்கு என்னால் டேரெக்டாக வர முடியல அப்படின்னும் போது நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் கம்மிங் June 28th அன்னைக்கு நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்றபடி நம்ம பிரான்ச்சஸில் வரணும்னு நினைக்கிறவங்க சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் அண்ட் மலேசியா 5 பிரான்ச்சஸ்லையும் கிளாஸஸ் இருக்குது. அதுக்கான நம்பருக்கும் கொடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணாலும் கேளுங்க, they'll give you all the details. ஆல்ரைட். ஸோ இப்போதைக்கு கோல்டோட நிலவரம் இது தான். ஸோ வரக்கூடிய நாட்களில் இது எப்படி போகுதுன்றதை ப்ராக்ரஸ் ஆகுதுன்றதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்ப்போம். ஆல்ரைட். ஸோ ஐ hope this video was useful and thank you very much for joining. Take care.